இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நீக்கும் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு கெடு விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் பின்புலம் என்ன, முழு விவரங்கள்? தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்துக்கு சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து சங்கத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் சாதியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் துவங்கப்பட்டுள்ள சங்கத்தை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா எனவும், பள்ளி கல்லூரிகளின் பெயரில் உள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா எனவும் விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான சிறப்பு பிளீடர் கார்த்திக் ஜெகநாத் தமிழக அரசின் நிலைப்பாட்டை அறிந்து தெரிவிக்க மேலும் ஒரு வார காலம் அவகாசம் வேண்டும் என தெரிவித்தார். இதற்கு அதிர்ச்சி தெரிவித்த நீதிபதி பள்ளி கல்லூரிகளில் ஏற்படும் சாதி தொடர்பான வன்முறை சம்பவங்களை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து பள்ளிகளின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை அகற்ற பரிந்துரைகளை பெற்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பான நிலைப்பாட்டை தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவிப்பதில் என்ன தயக்கம் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். பின்னர் பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பாக தமிழக அரசு நிலைப்பாட்டை ஒரு வாரத்தில் தெரிவிக்க வேண்டும் என இறுதி கெடு விதித்த நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.